ஒரு டைம் வந்து ஒரு காட்டுல நான் போய்கிட்டு இருக்கும்போது தாசுரன் என்ற ஒரு முனிவர் வந்து அவருடைய பையனுக்கு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை தான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறாரு. உடனே ராமர் என்ன கேட்கிறாரு, அப்ப அந்த தாசுரன் யாரு, அவரை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தாசுரனுடைய ஒரு கதையா. தாசுரன் என்பது வந்து ஒரு முனிகுமாரன். அவருடைய தந்தை பேர் வந்து சரலோமா அப்படிங்கிறது அவருடைய பேரு. இவங்க காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு தபஸ்வி, ஒரு பிராமணர் தபஸ்வி. தாய் கிடையாது. இந்த தகப்பன் மட்டும் அவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள்ல அவருக்கும் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு பையன் மட்டும் காட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்காரு. தனியா வந்து இவருக்கு ரொம்ப துக்கமா படுறாரு. என்னடா வாழ்க்கை இதுன்னு ரொம்ப விரக்திக்கு போறாரு. இவருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த காட்டோட வனதேவதை வந்து அப்பீர் ஆகி, நீ ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற, நீ உட்காந்து நீ மத்தவங்கள மாதிரி நீ கஷ்டப்படாத, நீ ஒரு தபஸ்வி, நீ ஒரு பிராமணன், நீ வந்து ஒரு உனக்குள்ள அந்த சக்தி இருக்குது, நீ தியானம் பண்ணு, நீ உனக்குள்ள திரும்பி பாரு அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. உடனே சரி சரி நானும் வந்து எனக்குள்ள திரும்பி பார்த்து நான் ஞானத்தை நான் உணர்றேன் அப்படின்ட்டு உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கடுமையான சில யாகங்கள்லாம் பண்றாரு. அப்படி அவர் பண்ணும்போது அவர் வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப அசுத்தமானது, இங்க வந்து தீண்டாமை இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அதாவது விருப்பு வெறுப்புக்குள்ள இருக்குது, அதனால இந்த உலகத்துக்கு தரையில நான் வாழ பிடிக்கலன்னு சொல்லி மரத்துல ஏறி மரத்துல உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மரத்துல உட்காந்து தவம் பண்றாரு. மரத்து கிளையில உட்காந்து பத்மாசனத்துல அவர் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப காலம் தவம் பண்றாரு. ஒரு பலனும் வரலன்னு உடனே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கீழே நெருப்பை மூட்டி அந்த நெருப்புல அந்த ஹோமம் எங்க மாதிரி அந்த ஹோமத்தை மூட்டி அது மேல வந்து தவம் பண்றாரு. கொஞ்ச காலகட்டத்துல தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய பாகத்தையே வெட்டி வெட்டி அந்த நெருப்புல ஆகுதியா போடுறாரு. இதை போடுறத பார்த்தோம்னா தேவர்களுக்கு வந்து அடடா என்னடா இது, ஒரு மாமிசத்தை நரமாமிசத்தை வந்து போட்டு ஒரு ஆகுதியா கொடுக்குறாருன்னு சொல்லி அக்னி பகவான் முன்னாடி அப்பீர் ஆகி, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு நான் வந்து இந்த மேருமலை போல அதாவது உயரமான ஒரு மரத்தை உருவாக்கி அதுல நான் உட்காந்து தவம் பண்ணணும், நான் வந்து அது எந்த ஒரு இந்த உலகம் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க தவம் பண்ணணும்னு கேட்கிறாரு. சரி நீ அதே மாதிரி நீ தவம் பண்ணுவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு பெரிய மரத்துல ஒரு எவ்வளோ என்ன கடம்ப மரம்னு சொல்றாரு வசிஷ்டர். அதுல ரொம்ப பெரிய ஒரு மரத்துல அவர் பாட்டுக்கு உட்காந்து தவம் பண்றாரு. ரொம்ப காலம் தவம் பண்றாரு. ஆனா ஒரு ரிசல்ட்டும் வரல. என்னடா அது, நம்மளும் ஞானத்துக்கோசரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, ஒரு ரிசல்ட்டும் வரலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிபடுது. கர்மம் செய்வதனாலும் யாகம் செய்வதனாலும் யங்கம் செய்வதனாலும் இல்ல பல அந்த விஷயங்கள் செய்வதனாலும் ஞானம் என்பது அடைய முடியாது அப்படின்னு தனக்குள்ளேயே உணர்றாரு அவரு. அப்ப நம்ம இதை தீர விசாரிச்சா மட்டும்தான் இதை உணர முடியும். அப்ப விசாரணைக்குள்ள இறங்குவோம், ஆத்ம விசாரணையில இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்ம விசாரணை பண்ணி இறங்குறாரு. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு நமக்குள்ள அவருக்குள்ளேயே அந்த ஒரு தெளிவை அடைஞ்சிடுறாரு. அப்ப இவர் தெளிவடைஞ்சு அந்த காட்டுல இவர் ஒரு ஞானியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்த பக்கத்துல ஒரு பெண் என்ன பண்றாங்க, இவர்கிட்ட வந்து நான் வந்து இந்த காட்டுல தனியா வாழ்றேன், எனக்கு எந்த ஒரு துணையும் இல்லை, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு துணையாச்சும் ஆகும் அப்படின்றாரு. இல்லம்மா நான் அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லாட்டினா பரவாயில்ல, எனக்கு ஒரு வரனா வந்து எனக்கு ஒரு குழந்தையாச்சும் கொடுங்க, அந்த குழந்தைய வச்சு நான் பாதுகாப்பா நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு அந்த பெண் கேட்கிறாங்க. உடனே அவர் யோசிக்கிறாரு, சரி நமக்கு இந்த சம்சார வாழ்க்கையில விருப்பம் கிடையாது, ஆனா ஒரு குழந்தையை வரமா கொடுத்தோம்னா அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வச்சு பொழைச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு. ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த குழந்தையும் பிறந்து அந்த அந்த தாய் வந்து ரொம்ப காலம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த முனிவர்கிட்ட எடுத்துட்டு வராங்க தாசுரன்ட்ட. கொண்டு வந்தோடனே இந்த மாதிரி அவரை படிக்க வைக்கணும் அப்படின்னோடனே, சரி படிக்க வைக்கிறேன், நீ இங்க திருப்பி வராத, நான் இவரை படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாய் அனுப்பிச்சிடுறாரு. அப்ப அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை தான், அதுக்கு வந்து எல்லா சாஸ்திர நியாய தர்மங்கள்லாம் சொல்லி சொல்லி அவர் வளர்த்துக்கிட்டே வராரு. வளர்த்துக்கிட்டே வரும்போது ஒரு தடவை வந்து ஒரு கதையின் மூலியமாக, இதே கதை, இந்த கதையில இன்னொரு கதை பையனுக்கு சொல்றாரு. அப்ப ஒரு அழகா ஒண்ணு சொல்றாரு. இந்த ஸ்வேதா என்ற ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசன் வந்து தானாகவே தோன்றுவானாம். அவனை வந்து யாரும் தோன்ற முடியாதான், தானாகவே தோன்றக்கூடிய அந்த அரசனா. அந்த அரசன் என்ன பண்ணா 3 மந்திரிகளை நியமிச்சானாம். அந்த 3 மந்திரிகளை நியமிச்சு ஒரு மேலே 7 அரண்மனையும் கீழே 7 அரண்மனையும் கட்ட ஆரம்பிச்சானா. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. குழந்தை வந்து ஆழமா கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்து அதாவது யசோதாங்கிற ஒரு அரசன், அவன் வந்து 3 மந்திரிகளை நியமிச்சு அந்த மந்திரிகளின் வழியாக வந்து மேலு 7 அரண்மனைகளும் கீழே 7 அரண்மனைகளும் 14 அரண்மனைகளை கட்டினாராம். அதுல வந்து நிறைய ஜீவராசிகள் பிராணிகளை உருவாக்குனாராம். அந்த பிராணிகளை உருவாக்குறவங்க ஏன் அந்த பிராணிகள் அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்களுக்கு பிறப்பு இறப்பை பத்தி தெரியாது. அந்த பிராணிகளுக்கு எந்த பிராணிகளுக்கு பிறப்பு இறப்பை பத்தி தெரியும், எந்த உயிருக்கு பிறப்பு இறப்பை பத்தி தெரியல, அது பிராணிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி பல இதை உருவாக்கிட்டு இந்த அரண்மனைக்கு வந்து ஒரு காவலன் வேணும்ல, அதுக்கு வந்து அகங்காரம் என்ற ஒரு காவலனை அங்க வைத்தாராம். அதுக்கப்புறம்
மனம் என்று ஒருத்தனை வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒருத்தனை வந்து அதுல வந்து வாழ வைத்தாராம். இப்படி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராரு. இதுல வந்து அந்த அரண்மனைக்கு வந்து 9 வாசல்கள் இருக்குது, 5 வழியாக வந்து இது அனைத்தும் உள்ளே செல்லும். இந்த மாதிரி பல கதையை சொல்லிக்கிட்டே வராரு. இந்த குழந்தை கேக்குது, நீங்க எதை சொல்ல வரீங்க? அப்ப யசோதாங்கிற அந்த அரசன் யாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, வேற யாரும் கிடையாது, இது நம்மளுடைய உடல் தான். இந்த உடலை நாமே தான் உருவாக்கணும். இதுல 9 துவாரங்களும் நம்மளே தான் உருவாக்கி இருக்கிறோம். நான் என்ற அந்த அகங்கார எப்படி இந்த 14 அரண்மனைங்கிறது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம். அந்த 7 உலகத்தை படைச்சது யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனை தான் மந்திரிகளா சொல்றாரு. இந்த மந்திரிகளை உருவாக்குனது யாரு? அரசன். அந்த அரசன் எப்படி உருவானா? அவனு உருவானதுக்கு ஒரே இதுல தானாகவே உருவாகக்கூடிய தன்மை. அப்ப இந்த யசோதாங்கிற அரசனை தான் இங்க வந்து பிரம்மமாக சொல்லப்படுறாரு அவரு. சோ இந்த பிரம்மம் வந்து இந்த படைக்கிற கடவுள், காக்கிற கடவுள் மற்றும் அழிக்கிற கடவுள், இதை படைத்து மேலேழு உலகங்கள் கீழேழு உலகங்களை படைத்து இதுல நிறைய பிராணிகளை உற்பத்தி பண்ணி அந்த பிராணிகளுக்குள்ள வந்து நிறைய அரண்மனைகளை கட்டி அந்த அரண்மனைகளுக்குள்ள ஒரு காவலாளியா வந்து ஒரு அகங்காரத்தை வச்சு, அரண்மனைங்கிறத நம்ம உடம்பு, அதுல வந்து மனசை விட்டு இவ்வளவு தூரம் நம்மளை சிக்கல் படுத்திட்டு இருக்குது. இது ஏன் இப்படி உருவாக்குச்சுன்னா இதுக்கு காரணமே கிடையாது. இது இப்படிதான் இயங்குது. இதெல்லாம் ஃபைனலா சொல்லி முடிக்கும் போது அந்த குழந்தைக்கு சொல்றாரு, இந்த மாதிரி நான் சொன்னது எதுவுமே வந்து எல்லாம் ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்டவை தானே தவிர இது அனைத்தும் நிஜம் அல்ல. எப்படி இதை நிஜமாக நினைத்து நம்ம வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மனதோட ஒரு கற்பனை தான். நீ உனக்குள்ள அந்த ஞானத்தை சூட்சும புத்தியில உணர 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 இது உனக்கு புரியும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை வசிஷ்டரும் கேட்டிருந்திருக்காராம். அந்த வசிஷ்டர் வந்து ராமர்கிட்ட இதை சொல்றாரு. அது போலதான் நம்ம இந்த உலகம் உற்பத்திக்கு ஒரு நிறைய ஒரு சித்தாந்தங்கள் வழியா இப்படிலாம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றமே தவிர அது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு இது வரைக்கும் அதுக்கு ஒரு டீட்டெயில்டா இப்படிதான் உற்பத்தி ஆச்சுன்னு நான் எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுடைய சாஸ்திரங்களும் இந்த மாதிரி பலவாறு சொல்லுது. அதனால அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த மனசுதான் மூலதாரம். இந்த மனசை சரி பண்ணணும். மனம்ங்கிறது எண்ணங்களோட உற்பத்தி. இந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நாம போனோம்னாலே சமாதிக்கு போயிடுவோம். சமாதிக்கு போனோம்னாலே ஞானம் கண்டிப்பா சித்திக்கும். ஞானம் சித்திச்சுனாலே கண்டிப்பா மோட்சம்தான், பிறப்பில்லாத ஒரு பெருநிலையை அடைவோம். இதைத்தான் வந்து ராமருக்கு வந்து இந்த கதையின் மூலியமாகவும் பல உதாரணங்கள் மூலியமாகவும் வசிஷ்டர் மகரிஷி இங்க எடுத்து உரைக்கின்றார். ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உடலை வந்து சத்தியம் என்று நினைக்காதீர்கள். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. எதெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டதோ அது அனைத்தும் நீங்கள் அல்ல. எது மாற்றத்திற்கு உட்படாததோ அதுவே நீங்கள். அந்த சத்தியத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நோக்கி செல்ல வேண்டும். செல்லவில்லை என்றாலும் இப்போதைக்கு புரிஞ்சுக்குங்க. அதுவே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நமக்கு என்னைக்கா ஒரு நாள் இந்த பர்த்லயோ இல்ல அடுத்த பர்த்லயோ இதற்காக உண்டான ஒரு செயல்கள்ல நம்ம ஈடுபட ஆரம்பிப்போம். உடனே நம்ம இதை கேட்ட உடனே இன்னைக்கே ஞானம்லாம் அடைஞ்சிட மாட்டோம். நம்ம எத்தனை ஜென்மத்தோட கர்மங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், எத்தனை ஜென்மத்தோட வாசனைகள் இருக்குது. இந்த உலகத்தை பொய்ன்னு சொன்னா அதை ஏத்துக்கவே நம்மளால முடியலையே. என் கண்ணு முன்னாடி எல்லா பொருள்களும் இப்படி இருக்குதே, நீங்க பொய்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன். எப்படி கனவு போய் நம்ம கனவுல அனுபவிக்கிறோம், திருப்பி எந்திரிச்சிட்டோம்னா அது காணாம போயிடுற மாதிரிதான் இது நாம அனுபவிக்கிற இந்த உலகமும் ஒரு கனவு போன்ற ஒரு தோற்றம் தான். இதை ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் இதுதான் சத்தியம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால வந்து இதை மனதார உள்ளுக்குள்ள ஏற்றுக்குங்க. இது எனக்கு அனுபவம் எப்ப நடக்குமோ அது நடக்கட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு நம்ம என்ன பண்ணோம், பொறுமையா இருந்து 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 நம்ம இது கனவு போன்ற ஒரு தோற்றத்தை நோக்கி நம்ம ஆன்மீகத்துல ஞானத்தை நோக்கி நம்மளை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இதோடயே ராமர் கேட்டு நிக்க போறது கிடையாது. அவர் இன்னமும் பல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் 2-3 பிரகடனம் இருக்குது. அதனால வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் எடுத்த உடனே வராது. நம்மளுடைய வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த ஆன்மீக சத்சங்கள், தியானம் பண்றது, தவம் பண்றது, வாழ்க்கையில நல்ல தர்மப்படி நடக்கிறது, இது எல்லாம் வந்து நம்ம வந்து பிறப்பு இறப்புக்கு தெரியாத ஒரு பிராணிகளா இருந்து ஒரு மனித ஜீவனா வரோம். மனித ஜீவனா இருந்து அந்த இறைவனாக நம்ம மாறுவதற்கு உண்டான ஒரு வழிதான் இது. இப்படிதான் நம்ம குரோ ஆகும். இப்ப நீங்க கேட்கிற இந்த விஷயமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்ப மோர் ஆசைகளோட இயங்கிட்டு இருப்பீங்க. இப்ப ஏன் ஆன்மீகம் சார்ந்து கொஞ்சம் கேட்கணும்னு திரும்புறீங்களானாலே இப்போ இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு விருப்பு வந்திருக்குது. ஞானத்தை நோக்கி போகணும்னு உங்களுக்குள்ள விருப்பு வந்திருக்கு. அந்த விருப்பு இருக்கிறனாலதான் நாம இப்ப வந்து இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்க முடியுமே தவிர இல்லாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து நம் மனதை இருந்து எப்படி விடுதலை அடைவது, மனதில் இருந்து எப்படி நாம் வந்து விடுதலை அடைவதுங்கிறது தான் வாழ்க்கையோட போக்கு. ஏன்னா இந்த மனம்தான் இந்த உலகத்தை படைக்கிறது, பிரபஞ்சத்தை படைக்கிறது, சுகதுக்கங்களை படைக்கிறது,
என்ன வந்தாலும் அதை அனுபவிக்கிறது உள்ளுக்குள்ள இருக்க மனசுதானே தவிர வெளியில ஒண்ணும் கிடையாது. இதை எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்க லிபரேட்டட் பீயிங். புரியலைன்னா நம்ம பந்தப்பட்ட ஜீவனாக வாழ்வோமே தவிர முக்த ஜீவனாக வாழ மாட்டோம். இதுதான் நாம் இன்று நாம் புரிந்துக்க வேண்டிய இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரம். நல்லது.